மேலே உள்ள திக்கான தேங்காய் பால் மட்டும் போதும். ஸோ நமக்கு இவ்வளோ தேங்காய் பால் கிடச்சிருக்கு, இங்கே இவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு. இந்த தண்ணியை நம்ம ரசம் பருப்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கிடைச்ச இந்த திக்கான தேங்காய் பாலை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டிங்கன்னா அது இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால கிட்ஸ் யாரையும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. நல்லா ஆயில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும்.